மகாநதி சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் காவேரி ஜோடி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே சாரதா இருந்துட்டு காவேரி கிட்ட பேசுகிறாங்க. காவேரி, நீ அந்த வீட்டுக்கு போயிடுவடி, ஆனால் இங்கே கங்காவும் யமுனாவும் சேர்ந்துட்டு அந்த வீட்டை வித்தே ஆகணும்னு சொல்லிட்டு என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்கடி, என்ன தான் பண்ணேன்னே புரியலடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்ப அழுகுறாங்க. உடனேவும் காவேரி இருந்துட்டு, எதுக்குமா அழுகுறேன், அந்த வீட்டை விற்கக்கூடாது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, அப்படி இருக்கும்போது அந்த வீட்டை விற்கணும்னு சொல்கிறாங்களா, நான் பேசிக்கிறேம்மா, நீங்கள் மட்டும் உங்கள் முடிவில் திடமா இருங்க, அந்த வீட்டை விற்கிறதுக்கு என்னால் சம்மதிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பாட்டி இருந்துட்டு அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வீட்டை வித்துட்டு அவங்களுக்கு அந்த வீட்டில் பங்கு வேணுமாண்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காளுங்க. நீ நல்லா பணக்கார வீட்டில் வாக்கப்பட்டு போயிட்டியான், என்ன சொத்து நிறையா இருக்குதுனால அந்த வீடை விற்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவங்களுக்கு 2 பேரும் கஷ்டப்படுறாளுங்களாம், அதனால வித்தாதான் அவங்களுக்கும் காசு பணம் கிடைக்குன்னு சொல்லி சொல்கிறாங்கடி, என்னடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பாட்டியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு காவேரி இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, அது என்ன சொன்னா, யமுனா என்ன பணம் தேவைப்படுதா அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. இங்க அந்த வீடு இருக்குல்ல, அத வித்துட்டு அவளுக்கு ஒரு பங்கு வரும்ல, அது குடுத்தா நிவின் தம்பி ஏதோ பிசினஸ் பண்ண போறாராம், அதுக்கு அந்த பணம் குடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றா. இல்லன்னா அவரோட அம்மா இருந்துகிட்டு, வேற பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், யமுனாவ டிவோர்ஸ் பண்ணு, அப்பனா உனக்கு சொத்தெல்லாம் நான் உன் பேர்ல எழுதி வச்சுறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்களாண்டி அப்படின்ட்டு சாரதா சொல்றாங்க. இங்க கங்கா இருந்துகிட்டு, குமரன் தம்பி வெளியூர்ல போய் கஷ்டப்படுதுல்ல, பணத்துக்காக தானே கஷ்டப்படுது, அதனால பணம் கிடைச்சிச்சுன்னா குமரன் தம்பி வெளியூர்ல இல்லாம இங்க வந்துரும்ல அப்படின்னு கங்கா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காடி. 2 பேரும் சேர்ந்து என்ன குழப்பிக்கிட்டே இருக்காங்க. இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு நானே வீட விக்கணும்னு சொல்லிருவேன்னு எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரி இருந்துக்கிட்டு, இங்க பாருமா, இங்க பாருங்கம்மா, குமரன் மாமாவும் சரி, நிவினும் சரி அந்த வீட வித்து பணம் வாங்குறதுக்கு சம்மதிக்கவே மாட்டாங்கம்மா. இவங்க 2 பேரும் தான் ஏதோ புத்தி இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க. வீட விக்கிற ஐடியா பத்தி யோசிக்காதீங்கம்மா. அவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பேசினா பேசிக்கிட்டே இருக்கட்டும். அப்படி ஏதாவது ரொம்ப பேசுனாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு காவேரி சொல்றாங்க. இங்க பாருங்கம்மா, ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கு கால் பண்ணுங்க, நான் பக்கத்துல இல்லன்னு சொல்லிட்டு நீங்களாவே முடிவு எடுத்துறாதீங்கம்மா. எதுனாலும் என்கிட்ட தான் சொல்லணும். அந்த வீட விக்கிறத பத்தி நீங்க பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, சரிடி, அது உங்க அப்பாவோட ஞாபகமா அந்த வீடு இருக்குதுன்னு எனக்கும் தெரியுது. அப்பா கஷ்டப்பட்டு கட்டினாங்களும் எனக்கு புரியுதுடி. இவளுக்கு வந்து புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. காசு பணம் பேய் பிடிச்சு அலைஞ்சிக்கிட்டு இருக்காளுங்க அப்படின்ட்டு சாரதா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. காவேரி இருந்துட்டு, இங்க பாருமா, வேற எதுவும் பண்ணுனேன் அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கோவமா சொல்றாங்க. சரிடி, நீ அங்க போயிட்டு பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. பாட்டி ஏதாவது சொன்னாலும் பெருசா நினைச்சுக்கிடாத, பாட்டியை நல்லா பாத்துக்கோ அப்படிங்கிறாங்க. சரிம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு நாங்க கிளம்புறோம் ஊருக்கு, அங்க விஜய் வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. சரிடி, பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க காவேரி விஜய் கிட்ட போய் பேசுறாங்க. இங்க பாருங்க, கங்காவும் சரி, யமுனாவும் சரி 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாங்கங்க. கங்காக்காவும் அந்த வீட விக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப யமுனாவும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு அந்த வீட விக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஏன் இப்படியெல்லாம் இருக்காங்க எனக்கு கொஞ்சம் கூட புரியலங்க அப்படின்னு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஒரு விஜய் இருந்துட்டு, என்ன காவேரி, நீ அந்த வீட விக்கணும்னு சொல்லி நினைக்கிறியா நீயும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் விற்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறேங்க. அந்த வீட வித்து இப்ப என்ன பண்ண, ஏதாவது தேவை இருந்தா பரவாயில்ல, அப்படி எதுவும் இல்லாத நேரத்துல அதுவும் அப்பா கஷ்டப்பட்டு கட்டினதை நம்ம எதுக்கு விற்கணும், நிறைய பண தேவை இருக்கும் போதே அந்த வீட விற்கல, இப்ப மட்டும் எதுக்கு விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அப்பனா உங்க அக்காவுக்கும் யமுனாவுக்கும் என்ன பண தேவை இருக்குதான், எதுக்காக விற்கணும்னு சொல்றாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. உடனே இங்க நிவின் இருக்கிறாருல, அவங்க அம்மா இருந்துட்டு யமுனாவை டிவோர்ஸ் பண்ண சொல்லி அவரை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களாம். அப்படி டிவோர்ஸ் பண்ணனா அவருங்க சொத்தெல்லாம் எழுதி நிவினுக்கு கொடுத்துருவாங்களாம். அவரும் பிசினஸ் பண்ணிக்கிடுவாரு, பிசினஸ்க்காக லோன் போட்டிருக்காராம், அதுக்கு பணம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நிவின் அழிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால இந்த வீடை வித்தா அதுல வர பணத்தை வச்சு நிவின் பிசினஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு யமுனா சொல்லியிருக்காங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, நிவின் இதெல்லாம் சம்மதிப்பாரா காவேரி, கண்டிப்பா சம்மதிக்கவே மாட்டாரு, யமுனாவும் ஏதோ புரியாம பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், நான் வேணா நிவின் கிட்ட பேசுறேன் காவேரி, அப்படி ஏதாவது அவர் பண தேவை இருக்குதான்னு சொன்னார்னா நம்ம வேற ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு, ஆமாங்க, நிவின் ஏதாவது பணத்தினால ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னா வேற மாதிரி ஹெல்ப் பண்ணலாம், வீடு எதுக்கு வித்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க கங்கா கவேர குமரன் மாமா வெளியூர்ல போய் கஷ்டப்படுறாங்களாம், அவங்க பணத்தினால தானே வெளியில போய் கஷ்டப்படுறாங்க, பணம் கிடைச்சிச்சுன்னா அவங்க இங்கேயே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை பத்தி வேற பேசிக்கிட்டு இருக்கா. அக்கா கிட்ட இருக்க முடியாம தான் அந்த மாமா வெளியூருக்கே போனாங்க. அப்படி இருக்கும்போது கங்காக்கா பணம் இருந்துச்சுன்னா மாமா இங்க பக்கத்துல இருந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவன் வேற தப்பா பேசிக்கிட்டு இருக்கா. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க, இவங்க 2 பேரும் ஏன் இப்படி இருக்காங்கன்னே ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துட்டு, காவேரி, நான் தான் சொன்னேன்ல உங்க வீட்ல நீ தான் தப்பி பிறந்திருக்க, மத்ததெல்லாம் டெரரா இருக்காங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, நீங்க சொல்றது என்னமோ சரிதான். இவங்க எல்லாரும் வந்து மத்தவங்கள பத்தி யோசிச்சே பார்க்க மாட்டேங்கிறாங்க, செல்ஃபிஷாவே இருக்கிறாங்க. நான் எவ்வளவு தூரம் தான் சொல்லன்னு புரியல அப்படின்னு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் நிவினை பார்த்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நிவினை பார்த்து பேசுறதுக்காக போறாங்க. போகும்போது நிவின், என்ன விஜய் திடீர்னு பேசணும்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல நிவின், நீங்க ஏதாவது பிசினஸ் பண்றதுல ஐடியால இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா, ஏன் உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது அதுக்கு பணம் தேவைப்படுது, நீங்க லோன் வாங்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன், அது உண்மையா நிவின்
அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரம் கிடைச்சிரும். அதுக்கு ஷ்யூரிட்டி வேணும். அதனால தான் கிடைக்க மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துட்டு, இங்க நிவின் உங்க அம்மா வேற யமுனாவ டிவோர்ஸ் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்களா உங்கள? அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. உடனே இது எப்படி விஜய் உங்களுக்கு தெரியும்? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யமுனா வீட்ல வந்து பேசியிருக்கா. உங்க அம்மா யமுனாவ டிவோர்ஸ் பண்ணா சொத்த எழுதி தரேன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, யமுனா சொன்னா நிவின். அது உண்மையா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நிவின் இருந்துட்டு, ஆமாங்க. எங்க அம்மா என்ன ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க யமுனாவ டிவோர்ஸ் பண்ண சொல்லி. ஆனா யமுனா டிவோர்ஸ் பண்றத பத்தி நான் யோசிக்கவே இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா கேட்கவே மாட்றாங்க. யமுனாவ டிவோர்ஸ் பண்ணு. நான் சொத்தெல்லாம் எழுதி தரேன். நீ பிசினஸ் பண்றதுக்கு உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா எனக்கு அதெல்லாம் உடன்பாடு இல்லங்க. நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி வேற என்ன நம்ப வைக்கிறாங்க. ஆனா என்னால அதெல்லாம் ஏத்துக்க முடியல. அது ஒரு ஆக்சிடென்ட்டா நடந்த கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. விஜய் இருந்துகிட்டு, நிவின் நீங்க எந்த மனநிலையில இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனாலும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தப்பான முடிவ எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிவின் கிட்ட. உடனே நிவின் இருந்துகிட்டு, இங்க பாருங்க விஜய், அத பத்தி நான் யோசிக்கவே இல்ல. நீங்க எதுவும் பேச வேணாம் அத பத்தி அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க நிவின். உடனே விஜய் இருந்துட்டு, இல்ல யமுனா வந்து அந்த கொடைக்கானல் வீட்ட வித்து அதுல பணம் வர்றத வச்சு நிவினுக்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து பிரச்சனை பண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அத பத்தி தான் உங்ககிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே நிவின் இருந்துட்டு, அப்படி ஒண்ணும் எனக்கு பணம்லாம் வேண்டாம். அந்த வீட அவங்க அப்பா ஞாபகமா அந்த வீடு இருக்குது. அத எதுக்கு விக்கணும்னு சொல்லிட்டு யமுனா அங்க வந்து சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்றாங்க. விஜய் வந்துட்டு, இல்ல கங்கா அவங்களும் சரி, யமுனாவும் சரி ஒண்ணு சேர்ந்து அந்த வீட்ட வித்து அதுல பங்கு வேணும்னு சொல்லிட்டு ஒத்த கால்ல நின்னுட்டு இருக்காங்க. ஆனா காவேரி அது அவங்க அப்பாவோட ஞாபகமா இருக்கிற வீடு. அத விக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா இவங்க 2 பேரும் கேட்க மாட்றாங்க. அவங்க கையில காசு இருந்தா தான் வந்து எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே நிவின் இருந்துட்டு, என்னங்க சொல்றீங்க? நான் அப்படி ஒண்ணும் பணம்லாம் கேட்கல. அப்படி குடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன் கண்டிப்பா. இது யமுனா கிட்ட நான் சொல்லிடுறேங்க. எனக்கு அந்த பணம்லாம் தேவையில்ல. நான் லோன் மூலமா அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஷ்யூரிட்டி தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, நிவின் உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாங்க. உடனே நிவின் இருந்துட்டு, இல்ல இருக்கட்டும் விஜய் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்ல நான் உங்களுக்கு லோன் கிடைக்க கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க விஜய் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிட்டு, நான் யமுனாட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க நிவின் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்புறாங்க. இங்க நிவின் வீட்டுக்கு வந்துட்டு யமுனா கிட்ட, யமுனா நீ உங்க கொடைக்கானல் வீட்ட வித்து அதுல உனக்கு பங்கு வேணும்னு கேட்டியாமே நான் பிசினஸ் பண்றதுக்காக அப்படின்னு கேக்குறாங்க. யமுனா இருந்துட்டு, இது யார் உங்களுக்கு சொன்னா? அது அந்த காவேரி அக்கா தான் சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். அவளுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா செம கோவமா பேசிட்டு இருக்காங்க. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க. காவேரி ஒண்ணு என்கிட்ட சொல்லல அப்படின்னு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படிங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. விஜய் தான் என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே யமுனா இருந்துகிட்டு, ஆமாங்க. பிறகு அவங்க அம்மா வேற என்ன டிவோர்ஸ் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்காங்களா? ஒரு ஒரு கணத்துல நீங்க மனசு மாரி என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதனால தான் அந்த சொத்து கிடைச்சா உங்ககிட்ட நான் குடுத்தேன்னா, அது அப்புறம் பெருசா யாரும் எதுவும் பேச மாட்டாங்கல்ல. அதுக்காக தான் அத வித்து பங்கு கேட்டேன் அப்படின்னு யமுனா சொல்றாங்க. அப்படி நீ அந்த வீட குடுத்தாலும் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் லோனு வாங்குறதுக்கு எல்லா அரேஞ்ச்மென்ட்டும் பண்ணிட்டேன். லோன் கிடைச்ச பிறகு நான் எல்லாம் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க அந்த வீட வித்தா எப்படினாலும் எனக்குன்னு ஒரு பங்கு இருக்கும்லங்க. அததான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. அது உங்க அப்பா ஞாபகமா இருக்கிற வீடு. அத எதுக்கு நீ விக்கணும்? அத வித்து எனக்கு பணமும் தேவையில்ல. அத வித்தாலும் வித்துக்கோங்க. அதுலேருந்து பணம் வந்துச்சுனா நீ வச்சுக்கோ. எனக்கு தேவையில்ல. என்ன காரணம் காட்டி அந்த வீட விக்கிற வேலைலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே யமுனா இருந்துட்டு, காவேரி அக்கா தானே இதெல்லாம் சொல்லியிருக்கா. அதனால தான் நீங்க இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவளுக்கு தான் இந்த வீட விக்கிறதுக்கு விருப்பமே இல்ல. அதே மாதிரி தான் நீங்களும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாம் அவ சொல்றது தான் நீங்க கேட்பீங்க போலுக்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிவின் இருந்துட்டு, இங்க பாரு உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கல. நான் வரேன் அப்படின்ட்டு நிவின் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. யமுனா இருந்துட்டு, இவர் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நான் அந்த வீட விக்க தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.